நான் கேக்குறேன், 2-3 கேள்விக்காவது பதில் சொல்லுங்க. நாங்க இப்ப ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். பணம், பிளட், அது இதுன்னு அழிஞ்சிட்டு இருக்கோம். இப்ப என் சிந்தனை எல்லாம் ஒரு உயிர் பொழைக்கிறதுல மட்டும்தான் இருக்கு. எனக்கு வேற எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல தெரியல. இப்படி நீங்க சொன்னீங்கன்னா அப்புறம் நான் என் கடமையை எப்படி பண்றது? நீங்க உங்க கடமையை சரியா செஞ்சிருந்தா பட்ட பகல்ல ரவுடிங்க வந்து அவர் கத்தியால குத்திருப்பாங்களா? 6 கோடி ஜனங்க இருக்க ஸ்டேட்ல தினமும் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. நாங்களும் தடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அதே மீறி நடக்கும்போது தான் குற்றவாளி யாரும் கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. ஐ எம் அசிஸ்டன்ட் கமிஷனர் சிவரஞ்சன். எப்படி இருக்கீங்க? சாரி, உங்களுக்கு கொஞ்சம் விசாரிச்சுட்டு போலான்னு வந்திருக்கேன். ஆமா, எத்தனை பேர் இப்படி கிளம்பி வருவீங்க? யாரை கேட்டாலும் போலீஸ் விசாரணைக்கு வந்திருக்கோம், போலீஸ் விசாரணைக்கு வந்திருக்கோம். எத்தனை பேர் இப்படி கிளம்பி வருவீங்க? பாவம், நெஞ்சு வலின்னு ஹாஸ்பிடல் அட்மிட் ஆன மனுஷன், அவருக்கு உடம்பு குணமாகிறதுக்காக இங்க வந்திருக்காரு. இப்பதான் ஒரு வாய் ஜூஸ் குடிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள வந்து நிக்கிறீங்க விசாரணை விசாரணைன்னு நிம்மதி கிடைக்கிறதுக்கு. ஸ்னேகா, பொறுமையா இரு. அவங்க என்ன கேட்க போறாங்கன்னு தெரியாம நீ பாட்டு உளறிட்டு இருக்காத. என்ன கேட்க போறாங்க? என்ன கேட்க போறாங்க? வடமலையை யாரு குத்துனது அதானே கேட்க போறாங்க. பா, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியக்கூடாது பொத்தி பொத்தி வச்சு உங்களை எப்படி காப்பாத்துனேன்? உங்க வைஃப் முத்தடிக்கு வந்து அப்படியே இந்த விஷயத்தை போட்டு உடைச்சிட்டாங்க. அப்ப நீங்க இவர் வைஃப் இல்லையா? யார் சொன்னது? நானும் அவரோட வைஃப் தான். கேளுங்க அவர்கிட்ட. இருங்க, நான் உங்க வைஃப் தானே? சொல்லுங்க அவங்க கிட்ட நான் உங்க வைஃப் தானே. சொல்லுங்க. நீங்க எதுக்காக வந்தீங்க? உங்களை தொந்தரவு பண்றதுக்காக வரல சார். 2 கேள்வி மட்டும் கேட்டு போயிடுறேன். குற்றவாளி யாரும் கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணுன்ற வேகத்துல தான் கேக்குறேன். பதில் சொல்லுங்க. உங்களுக்கு யார் மேலேயாவது பர்டிகுலரா சந்தேகம் இருக்கா? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு போன் வந்துச்சு, அவர் தான் அட்டெண்ட் பண்ணாரு. ஆனா என்ன பேசுறாங்கன்னு தெரியாது. ஆனா பேசுனது வச்சு பார்க்கும்போது அந்த பாலத்துக்கு போறாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் நான் பின்னாடியே போனேன். ஓ, அப்ப உங்களுக்கு தகவல் வரல, நீங்களா தான் கிளம்பி போனீங்களா? இல்ல இல்ல இல்ல, என் வீட்டுக்காரர் போகும்போது போனை வச்சுட்டு போயிட்டாரு. நான் அந்த போனை எடுத்து வந்த நம்பருக்கே போன் பண்ணேன். அப்ப அவங்கதான் சொன்னாங்க என் வீட்டுக்காரரும் கொலை பண்ண போறாங்கன்னு. அதை நடிச்சு நான் அங்க போயிட்டேன். பேசுனது ஆம்பளையா இல்ல பொம்பளையா? பொம்பளை. நம்பர்? அது தமிழ்நாடு நம்பர் மாதிரி தெரியல, ஏதோ புதுசா இருந்துச்சு. வடமலைக்கும் உங்களுக்கும் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்? நீங்க முதல் கேள்வி எப்படி ஆரம்பிச்சாலும் கடைசி கேள்வி வடமலையை யாரு குத்துனதுன்னு தானே கேட்க போறீங்க? ஆமா, நான் தான் வடமலையை கொல்ல சொன்னேன். என்னங்க என்னங்க பேசுறீங்க நீங்க? அறிவு கிட்டத்தனமா ஏதாவது உளறாதீங்க. நீங்களா பண்ண சொன்னீங்க? நீ சும்மா இரு. பரம்பரையா தலைநிமிர்ந்து வாழ்ந்த ஆவுடைய குடும்பம் இப்படி செதறி சின்ன பின்னமானதுக்கும் வடமலை இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கும் நான் தாங்க காரணம். குடும்பத்துல மூத்தவனா நான் சரியில்லாதனால என் தங்கச்சி செல்லமா வீட்டை விட்டு வெளியே போயிட்டு இப்போ மாப்பிள்ள வடமலைக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. நான் மட்டும் துரோகம் பண்ணி செல்லம்மா சொத்தை புடுங்காம இருந்திருந்தா என் கூட ஒன்னா இருந்திருப்பா. வடமலைக்கு எந்த ஆபத்தும் வந்திருக்காது. வடமலையோட இந்த நிலைமைக்கு நான் தாங்க காரணம். செல்லம்மா, என்ன மன்னிச்சிரு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்.
இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு உங்க அண்ணன் கடற்கரையான் மேல சந்தேகம் இருக்கா? சேச்சே, ஏன் அண்ணனா? இல்ல இல்ல, அவர் அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டார். ஏதோ கோபத்துல பேசுவார் தவிர தங்கச்சி புடிச்சனை யாராச்சும் போய் அப்படி பண்ணுவாங்களா? ஏங்க மறைக்கிறீங்க? உங்க அண்ணன் தான் கோர்ட்ல வடமலை சார உன் சாவு என் கையில தான், உன் சாவு இயற்கையா இருக்காது, அனாத படமா தான் சாவுன்னு சொன்னாரு. அதுக்கு சாட்சி நான் இருக்கேங்க. இது கோர்ட்ல வந்து சொல்லுவீங்களா? கண்டிப்பா நான் வந்து சொல்லுவேங்க. பசு கொஞ்சம் சும்மா இருக்கியா? என் அண்ணன் ஏதோ கோவத்துல அப்படி பேசிருப்பாரு. கண்டிப்பா அவர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு. என்ன படிச்சிருச்சு இல்லம்மா. ஐயோ, என்னங்க ப்ளீஸ்ங்க, ப்ளீஸ் அழாதீங்க, அழாதீங்க ப்ளீஸ். உங்களுக்கு ஏதாவது ஆழ போதுங்க. போதுமா போதுமா? வண்டிக்கு ரெண்டு கேள்வி தான் கேட்க போறேன்னு சொன்னீங்க, ஆனா ஒரு கேள்வி தானே கேட்டீங்க. அதுக்குள்ள பாருங்க அவர் மனசு உடைஞ்சு போய் எப்படி அழகா இருப்பாருங்க. அவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நீங்களா அவரை எனக்கு திரும்ப கொடுப்பீங்க, இல்ல உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் இதுக்கு பதில் சொல்லுமா? ஐயோ என்னங்க ப்ளீஸ்ங்க, தயவு செஞ்சு அழாதீங்க. நீங்க ஹார்ட் பேஷண்ட்ங்க, ரொம்ப வீக்கா இருக்கீங்க. ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. உங்க வைஃப் முத்தழகிக்காவது அப்பா அம்மான்னு எல்லா சொந்தக்காரங்களும் இருக்காங்க, ஆனா எனக்கு உங்களை தவிர வேற யாருமே கிடையாது. ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்க உணர்ச்சி வசப்படாதீங்க. அண்ணி, நீங்க முத்தழகி அக்கா மேல இருக்கிற பாசத்துல பேசுறீங்க. என் அண்ணன் அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல கூட உங்க அண்ணன் மேல பரிதாபப்படுறீங்க. நீ உன் அண்ணன் மேல இருக்கிற பாசத்துல பேசுற, நான் என் அண்ணன் மேல இருக்கிற நம்பிக்கையில சொல்றேன். அவர் கண்டிப்பா இது மாதிரி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு. இத பாருங்க, உங்க அண்ணன் மேல உங்களுக்கு வேணா நம்பிக்கை இருக்கலாம். நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. வடமலை சாரோட ஃப்ரெண்டு அட்வொகேட் அவினாஷ் சார் தான் சொன்னாரு, 15 நாளைக்கு முன்னாடி வடமலை சார் ஒரு கும்பல் தாக்கி இருக்கு, அவரு தான் காப்பாத்திருக்காரு. அந்த கும்பலுக்கும் ஸ்னேகாவுக்கும் சம்பந்தம் இருக்கும்னு சொன்னாரு. அப்புறம் எப்படிங்க நம்பாம இருக்க முடியும்? யாரு? அந்த குடிகார வக்கீலா? அவர் சொல்றதுல நம்ப முடியாது. அவரை நான் தான் வடமலை சாருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சேன். வக்கீல திறமசாலிதான், ஆனா மனுஷனா நம்பிக்கைக்குரியவர் இல்ல. சரியான நேரத்துல நம்ப வச்சு கழுத்தறுத்துருவாரு. சரி சரி, அந்தால பத்தி இப்ப எதுக்கு பேச்சு? செல்லம்மா, நாங்க தீவிரமா விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் 2 நாள்ல கேஸ் முடிஞ்சிடும். குற்றவாளி யாரு நாங்க கண்டுபிடிச்சிருவோம். கொடுங்க. சாரி சார், உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் அப்புறமா வரேன். என்னங்க போயிட்டா போயிட்டா. அச்சச்சோ, என்னங்க இது? கண்ணெல்லாம் கலங்கி ஏன் இப்படி நிஜமாவே அழுதுட்டீங்க? சும்மா சொல்லக்கூடாது. சூப்பரா நடிச்சீங்க. இங்க வா.
என்னோட 80% சந்தேகம் உங்க அண்ணன் கடற்கரையான் மேலதான். நான் 100% நம்புறேன். என் அண்ணன் இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டேன். நடிச்சாடி? நானா நடிச்சேன்? என் தங்கச்சி நிலைமை நடிச்ச. நெஞ்சில ரத்தமே வருது. தயவு செஞ்சு என் கண்ணீர் அசிங்கப்படுத்தாத. அசிங்கப்படுத்தாத. இப்பதானே வந்துட்டு போனீங்க, என்ன வேணும்? சாரி சார். உங்களுக்கு நெஞ்சு வலி இல்லைல்ல? வெளியே வாங்க, கொஞ்சம் விசாரிக்கணும். என்ன நீங்க அவர் முன்னாடி விசாரணைன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க? பாவம், ஒரு ஹார்ட் பேஷண்ட், பதறி போயிட்டாரு தெரியுமா? நீங்க பாருங்க மேடம், நீங்க நினைக்கிற மாதிரி அந்த வடமலையை குத்துனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சம்பந்தம் இருக்கு நான் சொன்னேனா? எதுக்கு இப்ப தேவையில்லாம டென்ஷன் ஆவறீங்க? கேஸுக்கு சம்பந்தப்பட்டவங்கள தான் விசாரிக்கணும்ன்ற அர்த்தம் இல்ல. சம்பந்தம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட விசாரிக்கலாம். சரி, என்கிட்ட என்ன விசாரிக்க போறீங்க? வடமலையை உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும்? ஒரு 2-3 வருஷமா. எப்படி தெரியும்? இது என்ன கேள்வி? என் வீட்டுக்காரோட தங்கச்சி புருஷன் அவர். ஆஹா. அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி எனக்கு அவரை தெரியாது. ஆ, தெரியாது. தெரியாது. வடமலைய உயிருக்கு உயிரா காதலிச்சது, கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவர்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் பிடிவாதமா இருந்தது, இதெல்லாம் எதுவுமே நடக்காததால செல்லமா முன்னாடி தோத்து போய் நின்னது, இதெல்லாம் இதெல்லாம் எப்பவுமே போலீஸ் கிட்ட போய் சொல்லும் போது கேர்ஃபுல்லா போய் சொல்லணும். ஏன்னா நாங்க நிறைய ஹோம்வொர்க் பண்ணிட்டு தான் இங்க விசாரணைக்கே வரும். இல்லனா இப்படிதான் மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியது இருக்கும். மாட்டிக்கல, முழிக்கவும் இல்லை. நான் போய் சொல்லல, பழைய கதையெல்லாம் எதுக்குன்னு தான் விட்டுட்டேன். ஸ்னேகா, மர்டர் அட்டெம்ப்ட் கேஸ் ஆனதுக்கு அப்புறம் மறைக்க கூடாது. மறைக்கல மேடம், மறக்கிறேன். சப்போஸ் இதே உங்களுக்கு ஒரு பழைய காதல் இருந்து அது தோத்து போயிடுச்சுன்னா மறக்க ட்ரை பண்ணுவீங்களா, இல்ல இப்படி ஊர் பூரா சொல்லிட்டு அலைவீங்களா? தெரியல. ஒருவேளை காதல தோத்து போனா நிச்சயமா இந்த மாதிரி குற்றவாளியா நிக்க மாட்டேன். What do you mean? நான் என்ன மீன் பண்றேன்னு போக போக சொல்றேன். ஒழுங்கா கேக்குற கேள்விக்கு மட்டும் கரெக்டா பதில் சொன்னா போதும் ஸ்னேகா. கேளுங்க. வடமலை குத்துப்பட்ட அன்னைக்கு கடற்கரையான் எங்க இருந்தாரு?
இங்கதான் இதே இடத்துல, ஐ மீன் ஹாஸ்பிட்டல்ல, ஐசியூல. எப்ப அட்மிட் ஆனாரு? வடமேல குத்துப்படுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி சாயந்தரம் அட்மிட் ஆனாரு. அதனாலதான் வடமேல குத்துப்பட்ட விஷயம் கூட அவருக்கு 2 நாள் கழிச்சு தெரிஞ்சுச்சு. ஓ, நான் என்னமோ வடமேல குத்துப்பட்ட அதிர்ச்சியில தான் கடற்கரையானுக்கு நெஞ்சு வலி வந்து துக்கம் தாங்க முடியாம ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆயிருக்காருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படிதான் அவரோட சொந்தக்காரங்களே நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆஹா. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நாங்க 2 நாளைக்கு முன்னாடியே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டோங்கிற விஷயத்த அவரோட ரெக்கார்ட்ஸை வச்சு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ண மாட்டேன். செக் பண்ணுவேன். ஆ? நான் என்ன பண்ணோன்னு எனக்கு தெரியும். போலீஸ்க்கு அனாவசியமா என்ன பண்ணோம் நீங்க கத்து கொடுக்காதீங்க. ஒழுங்கா போய் உங்க புருஷனை 2 நாள்ல ரெடி பண்ணி வைங்க. திரும்பவும் வர விசாரிக்க. ம்? ரெண்டு நாள். உன்ன மாதிரி எத்தனை போலீஸ் ஆபீசர்ஸ் நான் பார்த்திருக்கேன்.